ஒருத்த ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி அவன் பிரபலம் அடைகிறது வந்து தவறு அப்படின்னு கேட்டால் அது தவறு கிடையாது. அது வந்து தவிர்க்க முடியாதது. ஓகே, Paul was a celebrity, Peter was a celebrity, Jesus was ultimate celebrity. ஆனால் அவங்க அந்த செலிபிரிட்டியாக இருந்து அவங்க வந்து என்னவா பண்ணாங்க, எப்படி ஊழியத்தை அணுகுனாங்க அப்படின்றத கொஞ்சம் நம்ம நிதானிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு உண்மை புரியும். ஆனால் இப்போ இருக்கிற காலங்களில் நம்ம வந்து செக்குலர் சைடில் பார்க்குற மாதிரி சினிமா நடிகைகளுக்கு இருக்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி நம்ம கிறிஸ்டன்டம்லேயும் நிறைய பேர் வந்து பிரபலமானவர்கள் அந்த ஒரு செலிபிரிட்டி ஐடென்டிட்டியோடு இருக்கும்படிக்கு விரும்புகிறாங்க. எல்லாரையும் நான் சொல்லலை, நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து அந்த செலிபிரிட்டி கல்ச்சர் மேலே மாறுது. அதுக்கப்புறம் வந்து கான்சர்ட் நடத்துறது பிரச்சனையான்னு கேட்டால் கான்சர்ட் நடத்துறது பிரச்சனை கிடையாது. கான்சர்ட் இஸ் குட், பட் அங்கே அன்வான்ட் ஸ்டண்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே அன்வான்ட் என்ட்ரி டு த ஸ்டேஜ் அது அன்னெசரி. அது ஓகே, அந்த நேரத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் போகும்பொழுது பயங்கரமாக ஃபயர் ஒர்க்ஸ் வர மாதிரியும் இல்லை ஒரு எலிவேட்டட் லெவல்லேருந்து அவர் அப்படியே கீழே இறங்கி வர மாதிரி, அதெல்லாம் அன்னெசரி ஸ்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அது வந்து தேவையற்றது. ஸோ நம்ம வந்து செக்குலர் மாதிரி நம்ம இங்கே பண்ண முடியாது. அதுதான் நம்ம சொல்ல வரேன். இங்கே நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம். இங்கே ஒன்லி ஜீசஸ் ஹாஸ் டு பி செலிப்ரேட்டட். கரெக்டாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கொண்டாடப்பட வேண்டியவர். அவரை விட்டு நம்ம ஃபோக்கஸ் வேற எங்கே போனாலுமே கூட அது ரொம்ப ஐடல் வர்ஷிப்பில் போய் முடியும். இன்னொன்று வந்து வர்ஷிப் பிகம்ஸ் லைக் அ ஷோ, ஜஸ்ட் லைக் அ பர்ஃபார்மன்ஸ். நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு சிங்கிங் அட்மாஸ்பியரை கொடுக்கும், ஆனால் அது ஆராதனை கிடையாது. ஓகே, ஸோ வர்ஷிப் பிகம்ஸ் அ ஷோ அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சேட்லி இப்போது டிக்கெட்லாம் போட்டு தான் ஆராதனை பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரும்போது அது ரொம்ப ரொம்ப சோகமாக வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்குது. அண்ட் நவடேஸ் த சிங்கிங் அப்படின்னு வரும்பொழுது இட்ஸ் ஆல் அபவுட் மியூசிக். அந்த வைபு, அந்த பீட், அந்த ரிதம், அந்த பேட்ஸ், அந்த ஆர்கெஸ்ட்ரேஷனு, இது வந்து நம்ம ரொம்ப அதிகமாக பேசுகிறோம், ரொம்ப ஓவர் க்ளோரிஃபை பண்ணுறோம். ஆனால் இதெல்லாம் எதுக்காக இருக்குன்னா ஆண்டோட வார்த்தையை என்ஹான்ஸ் பண்ணி ப்ரெசன்டபுளாக கொடுக்கறதுக்காக தான் இதெல்லாம். மியூசிக் இஸ் ஜஸ்ட் அன் அக்கம்பனி டூல். Music cannot be solely as a worship element. கரெக்டாக? ஸோ மியூசிக் வந்து ஒரு அக்கம்பனி டூலாக மட்டும்தான். ஒரு தேவனோட வார்த்தை இருக்குது, தேவனோட சுவிசேஷம் இருக்குது, அதை வந்து ப்ரெசன்டபுளாக கொடுக்கறதுக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் அவசியம். டெக்னாலஜி அவசியம், கம்யூனிகேஷன் டூல்ஸ் அவசியம், சோஷியல் மீடியா அவசியம், மியூசிக் அவசியம். இது எல்லாமே அவசியம் தான். பட் இது எல்லாமே அந்த வேர்ட் ஆஃப் காட் ஆர் காஸ்பல் இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்